السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: يأخذ القرآن فيرفضه وينام عن الصلاة المكتوبة صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நபியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதமான இந்த மிஅராஜுடைய இரவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் ரஹ்மத்தும் கருணையும் பரக்கத்தும், அல்லாஹ்விடத்திலிருந்து எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோமோ அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்துல எல்லா வகையான மக்கள், இஸ்லாமியர்கள் என்று இல்லாமல் எல்லா மக்களுமே நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும். எந்த நேரத்திலேயுமே சிரமமான, துன்பமான, கஷ்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடாது. அப்படித்தான் நம்ம எல்லாமே நினைக்கிறோம். சந்தோஷமான, நிம்மதியான, அதாவது சலாமத்தான வாழ்க்கை. நம்ம அதிகமாக துஆக்கள்ல யாரையாவது பார்த்தா கூட, உன்னை அல்லாஹ் சலாமத்தாக அல்லாஹ் வைத்திருப்பானாக, சலாமத்தான வாழ்க்கையை அமைத்து கொடு அப்படின்னு நாம அல்லாஹ்கிட்ட துஆ கேட்போம். இந்த மிஅராஜுடைய பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக மிக முக்கியமான ஒரு பயணம். பல்வேறு படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பயணம். நாயகம் அழுததை, நாயகம் கவலைப்பட்டதை நிறுத்துவதற்காக, நாயகத்திற்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக, சொல்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பயணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை நேர்ல கூப்பிட்டு, நபிகள் நாயகம் அல்லாஹ்வை முதல் முறையாக நேருக்கு நேராக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த தருணம், அல்லாஹ் நபியை பார்த்ததும் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சலாத்தை அங்க முழுமையாகத்தான் சொல்லியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியுன்னு கூட சொல்லல, முழுமையான வார்த்தை. இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நிறைய பேர் அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம், அஸ்ஸலாமுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். எனவே சலாத்தை நாம முதல்ல முழுமையாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்ம தயவு செய்து ஏற்படுத்திக்கணும். நமக்கு 1000 ரூபாய் வேணுமா அல்லது 3000 ரூபாய் வேணுமா அப்படின்னா, 3000 ரூபாய் கொடுத்தா என்னுடைய சில தேவைகளை பூர்த்தியாக்கிக்குவேன்னு சொல்லுவோம். 1000 ரூபாய் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறதுல அல்லாஹ் முழுமையான நன்மைகளை அல்லாஹ் அதில் தான் வைத்திருக்கிறான். 30 நன்மைகள். வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வெறும் 10 நன்மை. முழுமையாகத்தான் நபியை அல்லாஹ் பார்த்த சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னுடைய உம்மத்துக்கு இல்லையா அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, என் சலாமை உங்களுடைய சமுதாய மக்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், சொல்லிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேணும். அல்லாஹ்விடத்துல இருந்து ஒரு சலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறார். யாசின் சூராவுக்கு அடுத்த சூரா வஸ்ஸாஃபாத். அந்த சூறாவில் எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், எப்படி சலாம் சொன்னான், எந்த விதத்தில் சலாம் சொன்னான் குர்ஆன்ல இருக்கு. சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா நூஹ், சலாமுன் அலா இல்யாசீன். இப்படி அல்லாஹ் எப்படி சலாம் சொல்லியிருக்கிறான். நூஹே சலாம், உனக்கு சாந்தி உண்டாகட்டும். இப்ராஹிமே உனக்கு சலாம் உண்டாகட்டும். ஆனால் நபியை கூப்பிட்டு சொன்ன அந்த வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்து, முழுமையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லாஹ்விடத்துல இருந்து ஒரு சலாமை வாங்குவதற்காக ஏராளமான அந்த நபிமார்கள் எல்லாம் அவ்வளவு சிரமப்பட்டார்கள், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எந்த அளவு தங்களுடைய சிரமத்தை சகிச்சுக்கணுமோ, எவ்வளவு சிரமப்படணுமோ, எவ்வளவு சிரமம் வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படியெல்லாம் தாங்கிக்கணுமோ அப்படியெல்லாம் தாங்கி கொண்டதற்கு பின்புதான், தன்னை முழுமையாக பக்குவம் அடைந்ததற்கு பின்புதான் அல்லாஹ் இப்ராஹிமே உனக்கு சலாம் சொல், நான் சலாம் சொல்றேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையும் சொன்னான். ஆனால் எந்த சிரமங்களோ எந்த கஷ்டங்களோ எதுவுமே நாம படல, அல்லாஹ்கிட்ட கேட்கவும் இல்லை, நாம எதுவுமே இல்லாம அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இந்த சமுதாயம் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு தெரிகிறது இல்லை, நாம படிக்கிறது இல்லை, அதனால நமக்கு அதனுடைய உணர்வுகள் ஏற்படலை. நீங்க அல்லாஹ் நம்மகிட்ட எப்படி சலாம் சொன்னாம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னாலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த தவறான விஷயங்களுக்கு நம்ம போக மாட்டோம். இதுதான் சலாமத்தான வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சலாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த சமுதாயம் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல நமக்கு பயம் இருக்கக்கூடாது, சலாமத்து வரணும் அப்படின்னு சொன்னா அபீமு அல்லகுல் காரி அவங்க வியாபாரி, வியாபாரத்திற்காக வேண்டி போயிட்டு வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய வழியில சில கொள்ளை கூட்டம் அவங்கள வழிமறிச்சு இருக்கிற காசு பணத்தை எல்லாம் புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டு ஒரு வாளை எடுத்து அவங்கள வெட்ட போறாங்க. அந்த அபீமு அல்லகுல் காரி சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிற காசையெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்களே, என்ன உயிரோட விட்டுறலாம் இல்ல, தான் என்கிட்ட இருக்கிறத நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்ன உயிரோடையாவது விட்டுறலாம் இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன், என்னுடைய கொள்கையே காசை பிடுங்கிட்டு அந்த இடத்துல அவனை கொல்றதுதான் என்னுடைய கொள்கை. அப்ப அபூ அல்லகுல் காரி திருப்பி கேட்கிறாரு, சரி எப்படியும் என்ன கொல்ல போறீங்க, நான் ஒரு தொழுதுகிட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். சரி உன்னை எப்படி கொல்றதுன்னு முடிவாயிருச்சு, சரி தொழுதுக்கோ. உது செய்து 4 ரக்காஅத் அந்த இடத்துல தொழுகிறார். தன்னை வெட்ட போறாங்க, நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய உயிர் போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பயம் கூட இல்லாமல் 4 ரக்காயத்துகள் தொழுதாங்க. தொழுகையை முடிச்சுட்டு அந்த தொழுகையினுடைய சஜிதால அவங்க கேட்கிறாங்க, கருணையாளனே, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, அதிபதியே, ஆட்சியினுடைய அதிபதியே, நாடியவர்களுக்கெல்லாம் தரக்கூடியவனே, என்ன நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க.
மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவத்துல ஒரு தோற்றம் நிக்கிறாங்க. ஒரு மலக்கு நிக்கிறாரு, கையில ஒரு மிகப்பெரிய வாளோட நிக்கிறாரு. அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் அப்படியே தலையோட வெட்டப்பட்டு கீழே படுத்திருக்கான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இது கதை அல்ல. எனவே அவங்க கேட்கறாங்க, நீங்க யாரு? நீங்க சஜிதாவில் சொன்ன அந்த 3 வார்த்தை, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, அல்லாஹ்வினுடைய முதல் அரிசு நடுங்குச்சு. ஆட்சியை வழங்கக்கூடிய அதிபதியே, 2வது அரிசு, 2வது வானம் அப்படியே குலுங்குச்சு. நல்லதையெல்லாம் செய்யக்கூடியவனே அப்படிங்கும் போது 3வது அரிசு குலுங்குச்சு. அல்லாஹ் இதுக்கு மேல அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல அப்படின்னு 4வது வானத்தில் இருந்த ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய சொன்னான் என்று அந்த வானவர் அவருக்கு சொன்னார். நாம தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ்கிட்ட நாம மனமுருகி நாம கேட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக உதவி என்பது அங்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொதுவாக மிஅராஜ் அப்படின்னு சொன்னா நாம நிறைய நமக்கெல்லாம் மிஅராஜ் அப்படின்னா என்ன தெரியும்? அல்லாஹ்வை போய் பார்த்துட்டு வந்தாங்க, அன்னைக்கு தொழுகை எல்லாம் அப்படித்தான் நமக்கு தெரியும். இன்னும் சில ஆழமா சொல்லணும்னா, ரசூல்லா படுத்திருந்தாங்க, ஜிப்ரையில் வந்தாங்க, ரசூல்லாவை எழுப்பினாங்க, அவங்களுடைய இதயத்தை ஜம்சம் தண்ணீரால கழுவுனாங்க, 2 ரக்காய் தொழுதாங்க, பைத்துல் முகத்தஸ் போனாங்க, அங்க 2 ரக்காய் தொழுதாங்க, புராக் வாகனத்துல ஏறினாங்க, வானத்துக்கு போனாங்க, 7 வானத்தை சந்திச்சாங்க, 7 வானத்துல 8 நபிமார்களை சந்தித்தார்கள். 8 நபிமார்கள்ட்ட என்னென்ன பேசினாங்க அப்படிலாம் சொல்லப்படும். ஸோ இதை பேசினாலே 3 மணி நேரம் ஆகும். நாம இப்போ அதை பேச போறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் கண்ட காட்சிகள் என்ன? முடிந்தவரை சுருக்கமாக ஒரு 10 விஷயங்கள். அல்லாஹ் இந்த 10 விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துல கண்ட முதல் நிகழ்ச்சி, தொழுகையை தவறவிடக்கூடியவர்கள், தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கான தண்டனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய படுத்திருக்கிறான். அந்த தலைக்கு பக்கத்துல, தலைமாட்டுக்கு பக்கத்துல பெரிய பாறாங்கல், சின்ன கல்லல்ல, பெரிய பாறாங்கல், எவ்வளவு பெருசு. ஒரு கல்லை தூக்கி போட்டா அவர் அப்படியே ரோடோட அப்படியே ஒரு பால் அல்லது ஒரு தண்ணியை ரோட்ல ஊத்துனா அந்த தண்ணி அப்படியே தான் இதுல அந்த மாதிரி சட்னி ஆயிரும். அப்படியே அந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து ஒரு அந்த மனிதனுடைய நடுவும் அப்படியே மண்டையில அப்படியே தூக்கி போடுறான். அந்த பாறாங்கல்ல அப்படியே உருண்டு ஓடுது. அந்த பாறாங்கல்ல எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மீண்டும் அவருடைய தலை சரியாகுது. அப்படி மறுபடியும் தலையில போடுறான். இந்த காட்சியை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கறாங்க, ஜிப்ரைல் இவங்க யாரு? இந்த மனிதன் யார்? இவ்வளவு பெரிய வேதனை செய்யப்படுகிறதே இந்த மனிதன் யார்? சொன்னாங்க, தஅஹுதுல் குர்ஆன் ஃபயர்ஃபுலுஹு. குர்ஆன் வழங்கப்பட்டு, குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு, குர்ஆனை நல்ல முறையில் மனனம் செய்து குர்ஆனை மறந்தவர்கள். வயனாமு அன் மக்தூபத்திஸ் ஸலாத், தொழுகைக்கு வராம தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு தூங்கக்கூடியவர்கள். யாரு குர்ஆனை மறந்து குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம குர்ஆனை அலட்சியப்படுத்தி விட்டு, தொழுகையை யாரு தவற விட்டு அலட்சியப்படுத்தி தொழுகையினுடைய கடமையை நிறைவேற்றாம தன்னுடைய தூக்கமே முக்கியம் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய தண்டனை பெரிய பாறாங்கல்ல எடுத்து நடு மண்டையில போட்டு அந்த மண்டை அப்படியே நசுங்கி சட்னி ஆயிரும்.
அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகைக்கு வந்தவர்களையும் சரி, தொழுகைக்கு வராமல் இருப்பவர்களையும் சரி அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே தொழுகைக்கு வராதவர்களுக்கு விரைவில் அந்த தொழுகைக்கு வராமல் இருந்தால் என்ன தண்டனை என்பதை எல்லாம் விளங்கி கூடிய சீக்கிரம், ஏன்னா நிறைய பேர் கடைசி வர வாழ்க்கையில தொழுகாமையே மௌத்தா போயிடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் பள்ளிக்கே எப்பயாவது போவேன், அப்படியே காலம் ஓடி போயிருச்சுன்னா அப்படியே மௌத்தா போயிடுவாங்க. சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வேற மாதிரி இருக்கும், இடையில அப்படி இப்படி இருந்து தொழுகையை கடைபிடிச்சு அந்த எல்லைக்கு வந்துருவாங்க. ஆனால் நிறைய பேர் தொழுகைக்கு வராமையே அவங்க மௌத்தா போகிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தொழுகையை முறையாக பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல நசீபை, அதே நேரத்தில் தொழுகைக்கு வரக்கூடிய நாமெல்லாம் தொழுகையாளின்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடவும் முடியாது. ஏன்னா நாம தொழுகைக்கு வந்து நிற்கும் போது என்ன நோக்கத்தில், என்ன நியத்தில், எந்த சிந்தனையில் நிற்கிறோன்னு நமக்கு தெரியாது. அதனால தொழுகைக்கு வர்றவங்களும் சரி வராதவங்களும் சரி இறைவனுக்காக முழுமையாக அல்லாஹ்வை பயந்து தொழுகக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை எல்லோரையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானார். இரண்டாவது, ஜகாத் வழங்க மறுத்தவர்கள். மிஅராஜுடைய பயணத்துல இரண்டாவதாக நாயகம் கண்ட காட்சி, சில மக்கள், சில மனிதர்கள் உடம்புல துணி இல்லாம கிழிந்த துணியோடு அலங்கோலமாக கோமணம் கட்டிக்கிட்டு, கோமணத்தோட ஒரு விலங்குகளை போல நரகத்துல கொதிப்பார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, ஜிப்ரீல் இவங்க யாரு, இப்படி அரைகுடையோட ஆடையோட கோமணம் கட்டிக்கிட்டு இப்படி கிழிந்த முகத்தோட இப்படி நரகத்துல போய் கொதிக்கிறாங்களே, இவங்க யாருன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் சொல்லுவார்கள், ஹாஉலா இல்லதீன யுஅத்துன ஸகாத். இந்த உலகத்துல ஜகாத் வழங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு யார் ஜகாத்தை வழங்க மறுத்தார்களோ அவர்கள் கோமணத்தோட கிழிந்த ஆடையோட அவர்கள் நரகத்துல கொதிப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவ்வளவு சலாசத்தும் எதுகுலூன அன்னார், நரகத்துல நுழையக்கூடிய 3 மனிதர்கள், நரகத்துல நுழையக்கூடிய முதல் 3 மனிதர்கள் நரகத்துக்குள்ள அவங்க தான் முதல்ல நுழைவாங்க. அதுல ஒண்ணு அமீருன் முதசல்லித்துன், கொடுமைக்கார தலைவன். அது குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபார ரீதியாக தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகம் ரீதியாக தலைவராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மொஹல்லா ரீதியாக. எப்படி நம்ம குடும்பத்துல நமக்குன்னு ஒவ்வொரு பொறுப்புகள் வழங்கப்பட்டோம், நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள் தான். எனவே கொடுமைக்காரன தலைவன். இரண்டாவதாக வது சர்வத்தி மிம்மாலின் லா யுஅத்தி ஹக்கில்லா அலைஹி, ஜகாத் வழங்கக்கூடிய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஜகாத்தினுடைய தகுதியினுடைய அளவு ஜகாத் வழங்காமல் இருந்தவர்கள் நரகத்தில் நுழையக்கூடிய முதல் நபர். ஃபகீருன் ஃபுஜூருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, தன்ட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனால் தன்ட்ட இருப்பதை போல பெருமை அடிப்பது. அது பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பெருமை என்கின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கிழிந்த ஆடையோட அந்த அசிங்கமான தோற்றத்தோட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம வழங்காம நாமளே தின்னு நாமளே சாப்பிட்டு நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கடுமையான கேவலமாக எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கேவலமான முறையில நரகத்துல போய் கொதிக்கக்கூடிய காட்சியை நபிகள் நாயகம் இரண்டாவது நிகழ்ச்சியாக மிஅராஜுடைய இந்த இரவுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ் ஜகாத் வழங்கக்கூடிய தகுதி யாருக்கெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு
வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்தணும், அதே நேரத்தில் ஜகாத் வழங்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. யாருக்கெல்லாம் பொருளாதாரம் குறைவாக இருக்குதோ அதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை பொருளாதாரம் அதிகமா வந்து கொடுக்கலைன்னா அங்கதான். அதனால அல்லாஹ் பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை இல்லாதவர்களுக்கு திடீரென்று அல்லாஹ் அதிகமாக கொடுத்தால் ஜகாத் வழங்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. மூன்றாவதாக உரிமைகளை மறுத்தவர்கள். நம்ம நிறைய பேர்த்திட்ட எனக்கு அவருடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய விஷயம் நிறைய என்கிட்ட இருக்கு, அவருக்கு இதை தர வேண்டியது நிறைய இருக்கு, அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை எல்லாம் நான் திருப்பி கொடுக்கணும். அவருக்கு கடன் அப்படின்னு மட்டும் இல்லை, நிறைய உரிமைகள் அப்படின்னாலே நீங்க எடுத்துக்கங்க. நிறைய உரிமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள், நிறைய உரிமைகளை செய்யணும். அது நிறைய என்கிட்ட இருக்கு. கடன் நிறைய வாங்கியிருக்கிறேன், அதையே இன்னும் கொடுக்க முடியல. ஆனால் போதாது, பத்தாது அப்படின்னு சொல்லி யார் இன்னும் வேணும், தனக்கு வேணும், மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கிறது, அது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, திருப்பி கொடுக்கணும், அது நம்மளுடைய உரிமை. எனவே அதை வாங்கிட்டு கொடுக்காம யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை கடுமையாக, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் மேராஜில் பார்க்குறாங்க, ஒரு மனிதர் போறாரு, நிறைய விறகு கட்டைகள், நிறைய குச்சி, கீழே என்னெல்லாம் கிடக்குதோ, விறகு, குச்சி, அது என்னென்னலாம் கிடக்குதோ எல்லாத்தையும் எடுத்து தலையில ஏற்றிக்கிறார், தலையில சுமந்துக்கிறார். அவரால் சுமக்க முடியல, கீழே விழுகிறாரு, மீண்டும் தலையில ஏற்றி 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 அவ்வளவு சுமைகளை. இப்போ நம்ம கையில ஒரு 10 கிலோ தூக்கலாம், 15 கிலோ அல்லது 25 கிலோ, 50 கிலோவை தூக்கிட்டு இங்கேருந்து நீ 1 கிலோமீட்டர் போ அப்படின்னா போய்தான் ஆகணும். இன்னும் 100 கிலோமீட்டர் நீ எப்படியாவது தூக்கி, கை கால்லாம் அப்படியே உடஞ்சிரும். சுமைகளை யாரு அடுத்தவங்களுடைய உரிமைகளை, கடன்களை எல்லாம் வாங்கிட்டு தனக்கு வேணும், பத்தாதுன்னு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில தாங்க முடியாத சுமைகளை அல்லாஹ் அவர்களுடைய தலையில அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இந்த நிறைய வேணும் வேணும்னு கேட்டையில இந்த வச்சுக்கோ அப்படின்னு நிறைய சுமைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் கடுமையான வேதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் இந்த விஷயத்துல இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. ஏன்னா நம்ம நிறைய அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல அதிகமானவர்கள். அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கிட்டு திருப்பி தராதவர்கள் அதிகமானவர்கள். கடன் வாங்கிட்டா, நம்ம கடன் வாங்கும்போது வாங்குறவன்ட்ட ஒரு தடவை சொல்லி வாங்கிடுவோம். ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு அவன் 10 தடவை 20 தடவை அலையுவான். இப்படி எல்லாம் அடுத்தவர்களுடைய உரிமையை நாம பறித்து கொண்டால் கடுமையான சுமைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த ஒவ்வொரு செய்தியிலேயும் நிறைய ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை எல்லாம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு கீழே எழுதப்பட்ட நிறைய விஷயங்களை எல்லாம் சொன்னா டைம் போதாதுங்கிறதுனால லேசா அந்த விஷயத்தை மட்டும்தான் தொட்டு வைக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஹதீஸுகள், ஒரு விஷயத்துக்கு கீழே 10, 12, 13 ஹதீஸுகள் கிதாபில் எழுதுறாங்க. அதெல்லாம் படிச்சா இப்பவே நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு உட்கார்ந்துடணும், எங்கேயுமே தேவை இல்லை, போக வேண்டாம். எங்கேயாவது ஆரம்பத்தில எல்லாம் நம்ம யாருக்காவது நம்ம இந்த மாதிரி எல்லாம் கெடுதி செஞ்சிருக்கிறோமா, பாதிப்பு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு உண்டான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாதுகாப்பானாக. 4வதாக தன்னை மறந்த பேச்சாளர், தன்னை மறந்த பேசக்கூடியவர். அது பள்ளிகளில் பயான் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வெளிப்படையில அரசியல் ரீதியாக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், குடும்பத்துல மனைவி மக்களுக்கு மத்தியில பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். அதிகமா வாயை திறந்து பேசுறது பேச்சாளர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த மிஅராஜுடைய பயணத்துல பார்க்கறாங்க, சில இடத்துல சில மக்களுடைய வாய்கள் கத்திரிக்கோலால் வெட்டப்பட்டிருக்கு. கத்திரிக்கோல் எடுத்து எல்லாத்தினுடைய உதடுகள் வெட்டப்பட்டிருக்கு. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்கெல்லாம் யாரு, இப்படி உதடுலாம் கத்திரிக்கோலால் வெட்டப்பட்டிருக்குது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, குதபாஇ உம்மத்திக்க, அல்லாஹ்வின் தூதரே இவங்கெல்லாம் உங்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய உம்மத்துல குதுபா செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். இவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை, இவங்களுடைய உதடுகள்லாம் ஏன் கத்திரிக்கோலால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, யகூலூன மாலா யஃபஅல், இவங்க செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வ யக்ரஊன கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்துல இப்படித்தான் குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல எல்லாம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் வயஅமல் வலா யஅமலூன பிஹி, அவர்கள் அதை கொண்டு அமல் செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும், என்னையும் உட்பட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கடுமையான வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன்னா நமக்கு சில நபர்களுக்கு குர்ஆன் ரீதியாக பேசுவார்கள், சில நபர்கள் ஹதீஸ் ரீதியாக பேசுவாங்க, சில நபர்கள் அனுபவ ரீதியாக பேசுவார்கள், சில நபர்கள் மார்க்கம் அல்லாமல் நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க, ஆனா தங்களுக்கு பட்டதை அறிவு ரீதியாக பேசுவார்கள். இப்படியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு படிச்சிருக்கணும், ஓதி இருக்கணும் அப்படின்னு கிடையாது இல்லையா? எல்லாமே நல்ல விஷயங்கள், நல்லது செய்யலாம். ஸோ யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுடைய உதடுகள் எல்லாம் கத்திரிக்கோலால் வெட்டப்பட்ட காட்சியை நாயகம் பார்த்தார்கள். அதற்கு யார் அதிகமாக அவங்க அல்லாஹ் சொன்னதை கொண்டு நம்ம அமல் செய்யும், நம்மள்கிட்ட இல்லாம நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சி இது ஒன்று. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஐந்தாவதாக, வட்டியால் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொண்டவர்கள். மிஅராஜுடைய இரவுல சில மக்கள் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய அதுல இருந்து நம்ம மீள்றது இல்லை, மீண்டு வர முடியல. ஆனா உண்மைதான், மறுத்தாலும் உண்மைதான். நாம அதை விட்டு வரல அப்படின்னாலும் நமக்கு நடக்கிறது உண்மைதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முடிந்தவரை அதுல இருந்து விலகி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவுல கூட்டத்தை பார்க்கறாங்க. அந்த எல்லா மக்களுடைய வயிறுகளும் பெரிய ட்ரம் மாதிரி இருக்கு, பெரிய அந்த தண்ணிக்கு நிரப்புற ட்ரம், அந்த மாதிரி ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள அப்படியே 2-3 பேர் உட்காரலாம் போல, அந்த மாதிரி உண்டான பெரிய வயிறு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அது மட்டுமல்ல, ஹதீஸ்லயே வருது, அந்த ஒவ்வொரு வயிற்றுக்குள்ள நிறைய பாம்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பாம்புகள் அவர்களுடைய வயிற்றுல இருந்து எட்டி பார்க்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் யாரு? மா அக்கலஹுர் ரிபா, இவங்கெல்லாம் வட்டியால் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொண்டவர்கள். யார் வட்டியால் ஹராமாக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தால் யார் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொள்கிறார்களோ, அதுல யார் சாப்பிட்றாங்களோ அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் மூட்டை மாதிரி அதுக்குள்ள விஷ ஜந்துகளை வைத்து அல்லாஹ் வேதனைப்படுத்துகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வட்டியை விட்டு, ஹராமான பொருளாதாரம், ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆறாவதாக, தகாத உறவுகளை செய்யக்கூடிய, அசிங்கமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள்.
இந்த புனிதமான இடம் அப்படிங்கிறதுனால நம்ம தகாத உறவுன்னு சொல்றோம். எனவே சில நபர்களுக்கு புரியல அப்படின்னா, விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், தகாத உறவுகள், அவங்களை எல்லாமே மேல் பகுதி சின்னதா இருக்கும், கீழே பெரிய ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள ஓலமிடக்கூடிய வேதனைப்படக்கூடிய சத்தம், பயங்கரமான சத்தம், கடுமையான வேதனை வரும்போது அப்படியே அவங்க பொசுங்கி சாம்பலாயிருவாங்க. மறுபடியும் அப்புறம் மறுபடியும் வேதனை. ரசூல்லா பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் அந்த தகாத அசிங்கமான காரியங்களை செய்தவர்கள். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் குர்ஆன்ல கூட வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம், விசாரத்தின் பக்கம், தகாத அந்த அசிங்கமான காரியத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், போகாதீங்க அப்படின்னு சொல்றது வேற. போகாதீங்க அப்படின்னா ஒரு நாள் போகலாம், செஞ்சுக்கலாம், இல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் அந்த வாடையை கூட நீங்கள் நுகராதீர்கள், அந்த பேச்சை கூட நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான, அந்த பக்கமே போகாத அப்படிங்கிற மாதிரி உண்டான. அவ்வளவு அசிங்கமான செயலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கீழ் அந்த நெருப்புல கீழே புலி அவ்வளவு வேதனைகள். அதே போல நம்ம எல்லோரையும் அந்த அசிங்கமான காரியத்திலிருந்து நம்மளுடைய மர்மஸ்தானத்தை, நம்மளுடைய கண் பார்வையை, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 உறுப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால், 2 உறுப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 மர்மஸ்தானம், நம்மளுடைய மறைவிடம், மறைவான உறுப்பு. 2வது நம்மளுடைய நாவு, 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு உறுப்பு, 2 தடைகளுக்கு மத்தியில் உண்டான அந்த ஒரு உறுப்பு நாக்கு. இந்த 2 உறுப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வளவு அசிங்கமான காரியத்தை விட்டு அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக, நம்மளுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல நம்மளுடைய இன்னைக்கு வரக்கூடிய நம்மளுடைய பிச்சடங்கள், நம்முடைய பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் வெளியில போகக்கூடிய நேரங்கள்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது, ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பது, அல்லது கூட்டமாக சகஜமாக இன்னைக்கு என்ன நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய கம்பெனிகள்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து வேலை செய்யக்கூடிய காட்சிகள். எனவே அதுல ஹராமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி இருந்தால் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து, நம்மளுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அதிலிருந்து, நம்மளுடைய மக்களை அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பானாக. இதே போல 7வதாக நாவை பேணாதவர்கள். நாவை, நம்மளுடைய நாக்கு, யாரு அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவங்க என்ன அவங்களுடைய பொழப்பே அடுத்தவங்களை பத்தி பேசுறது தான். அடுத்தவங்க ஒரு டெய்லியும் அடுத்தவனை பத்தி பேசணும், இல்லைன்னா அடுத்தவனுடைய மனைவி பொண்டாட்டியை பத்தி பேசணும், அடுத்தவனுடைய குடும்பத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் பேசக்கூடியவர் நாவை பேணாதவர்கள் அவர்கள் மாமிசத்தை உண்பவர்களுக்கு சமம். அதே நேரத்தில் நாளை மறுமையில் கடுமையாக அவமானப்படக்கூடியவர்கள், மறுமையில கடுமையாக எல்லா மக்களுமே அவரை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான காட்சியை பார்க்கிறாங்க. என்ன இப்படி ஒரு மனிதனை, இந்த மனிதனை இப்படி எல்லாம் சேர்ந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே, அவமானப்படுத்துகிறார்களே, யார் இவர்? இவன் நாவை பேணாதவன். நாக்கை கட்டுப்படுத்திக்கணும். நாவுடைய விஷயத்துல நாம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய அமல்கள், நம்மளுடைய குடும்பமே சிதறி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாவுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. 8வதாக மது பழக்கம். போதைக்கு யார் பழக்கம் இருக்குகிறார்கள்னா, மிஅராஜுடைய அந்த பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட 8வது காட்சி, சில மனிதர்கள் தகாத உறவு செய்த, அதாவது விபச்சாரியினுடைய புரிவதற்காக வேண்டி இந்த ஏன்னா மேக்சிமம்
இந்த வார்த்தையை மேக்சிமம் புனிதமான இந்த இடத்துல பயன்படுத்துவது கிடையாது, புரிவதற்காக வேண்டி. எனவே அந்த காரியத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அசிங்கமான பெண்ணுடைய சீல் சலத்தை அவர்கள் அதிகமாக எடுத்து சாப்பிடக்கூடிய காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம போதைக்கு அடிமையாகி அப்படியே தன்னை நாசப்படுத்தி கொண்ட நம்முடைய வாலிபர்கள், முதியோர்கள் கூட நிறைய நம்ம பார்க்குறோமா இல்லையா? எனவே அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில், அதாவது ஒரு சாக்கடையில் ஓடக்கூடிய ஒரு தண்ணியை நாம் எடுத்து குடிப்போமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சாக்கடை இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம நிக்கிறோம், அதை கூட நம்ம அவ்வளவு சீக்கிரம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அந்த சாக்கடையில எல்லா அசிங்கங்களும் அதாவது அசிங்கம் அப்படின்னு எதுவெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குதோ, நஜாசத் அப்படின்னு எதுவெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குதோ எல்லா நஜீஸையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதுக்கு பக்கத்துல உட்காரு அப்படின்னா முடியாது. அப்போ அந்த நஜீசுகளை எல்லாம் சாப்பிடுவதற்கு சமம் அந்த மது என்பதாக நமக்கு ஹதீசுகளில் எழுதப்பட்டிருக்கு. எனவே அந்த அசிங்கமான பெண்ணுடைய உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய சீல் சலத்தை அவர்கள் மதுவாக எடுத்து குடித்து கொண்டிருப்பார்கள். இந்த காட்சியை நபிகள் நாயகம் அவர்கள் மேராஜுடைய இரவிலை பார்த்துவிட்டு அல்லாஹ் நம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று நமக்காக வேண்டி துவா செய்தார்கள். எனவே 9வதாக வதந்தியை பரப்பக்கூடியவர்கள். உண்மை எதுவோ அதைத்தான் நாம சொல்லணும். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரிஞ்சுக்காம அதை அப்படியே நம்ம வாட்ஸ்அப்ல வந்தாலும் சரி எதுல வந்தாலும் அதை அப்படியே ஃபார்வர்டு பண்ணிடுறோமா இல்லையா? உண்மை தெரியாமல், உண்மை தன்மை தெரியாமல் ஒரு விஷயத்தை நாம சொல்லக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்து மிஅராஜுடைய பயணத்துல மல்லாந்து படுத்திருக்கக்கூடிய சில மனிதர்கள், அவங்களுடைய அந்த கொக்கி, அந்த ஆடு இருக்கிறதுக்காக ஒரு கொக்கியில மாட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி இரும்பிலான அந்த கொக்கிய முகத்துல விட்டு கிழிச்சு மூக்குல விட்டு வாய் வழியா எடுக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி முகங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தம் வடியக்கூடிய காட்சி. கடுமையான வேதனை. இருக்கிற கம்பிய காதுக்குள்ள விட்டு காதை கிழிக்கிறது, மூக்குக்குள்ள விட்டு வாய் அப்படியே கிழிக்கக்கூடிய காட்சியை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஜிப்ரீல் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஜிப்ரீல் இவங்க யாரு, இவங்கெல்லாம் யாரு, இப்படி வேதனை செய்யப்படுகிறது, இவங்கள யாரு கேட்டாங்க. சொன்னாங்க, ஃபைன்னஹு ரஜுலு யகுது மின் பைத்திஹி ஃபயக்திப். காலையில வீட்டில இருந்து வெளியில போனாங்கன்னா போற இடத்துல எல்லாம் ஏதாவது பொய்யை சொல்லுவாங்க, பொய்யா பேசுவாங்க. அந்த பொய் என்ன ஆகும்னா ஃபயக்திபு தப்லகுல் ஆஃபாக். அந்த ஒரு பொய் பல இடங்கள்ல பரவி அது அப்படியே இடம் மாறி அந்த பொய் அப்படியே எல்லா பக்கமும் பரவும். அந்த பொய் பேசக்கூடிய தவறான விஷயங்களை எல்லாம் பரப்பிய, உண்மைத்தன்மை தெரியாம அதை எல்லா மக்களுக்கும் பரப்பிய அப்படிப்பட்ட மக்களுக்கு, அப்படிப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை தங்களுடைய முகங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல நாம் வாழும் காலம் எல்லாம் உண்மை பேசக்கூடியவர்களாக. உண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவத்துல கட்டுப்பட்டது. பொய் பேசுறது பெரிய பாவத்துல கட்டுப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல வஜ்தனிபு கௌலஸ் ஸூர், நீங்கள் பொய்யை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா இது போன்ற தண்டனை. இது எல்லாமே இன்னைக்கு இந்த இரவுல நபிகள் நாயகம் அவர்கள் கண்ட காட்சிகள் இதெல்லாம். 10வதாக நன்மை தீமையோடு கலந்து விட்டவர்கள். நன்மை எதுன்னு அல்லாஹ் பிரிச்சு சொல்லிட்டான், தீமை எது அப்படின்னு அதையும் அல்லாஹ் பிரிச்சு சொல்லிட்டான். ஸோ நாம நன்மையை தனியா தீமையை தனியா நாம செய்யணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நாம என்ன செய்யறோம், ஒரு தப்பு செஞ்சுட்டா பார்த்துக்கலாம், ஒரு நன்மை செஞ்சுட்டு நன்மை மேக்சிமம் நாம நன்மையை அதிகமா நன்மை செஞ்சாலும் அந்த நன்மையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு தீமையை நம்ம செஞ்சிடறோம். அசல் எப்படி இருக்கணும், ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தீமையை அழிப்பதற்கு நல்ல காரியத்தை ஏதாவது செய்யணும்.
நாம நல்லதும் செஞ்சுக்கிறோம், தீமையும் செஞ்சுக்கிறோம், தீமையும் பண்றோம், நல்லதும் மாறி மாறி அதுவும் பண்ணிக்கிறோம், இதுவும் பண்ணிக்கிறோம். ஒண்ணு, அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 2 காலையும் நல்ல ஆத்துல வைக்கணும், இல்லைன்னா 2 காலையும் நல்ல சேத்துல வைக்கணும். அந்த மாதிரி மாறி மாறி இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னா இவர் நல்லவரா, நீங்க நல்லவரா கெட்டவரா, அதான் எனக்கே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம இருக்கிறோம். அதனால நாம இப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய ஒரு முகம் வெண்மையாக, ஒரு முகம் அசிங்கமாக, ஒரு முகம் நல்லா இருக்கும், இன்னொரு முகம் கேவலமா இருக்கும். அவங்க அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடுமையான அந்த ஒரு கடுமையான சூடு நிறைந்த இடத்துல அவர்கள் கொதிப்பார்கள். அவங்களுடைய முகம் எல்லாம் வெண்மையாயிரும். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவான். எல்லாத்துக்குமே மன்னிப்பு உண்டு. இருந்தாலும் இந்த உலகத்துல நாம என்னென்ன தவறுகள், என்னென்ன பாவங்கள், என்னென்ன அசிங்கமான காரியங்களை நம்ம செய்யறோமோ அந்தந்த காரியங்களுக்கு உண்டான அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தண்டனையை வாங்காம நாம நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தவறுகள்ல மிஅராஜ்ல என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் கண்ட காட்சிகள், அதெல்லாம் நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. எனவே நாம இந்த 10 விஷயங்கள் ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே இது ஒவ்வொரு விஷயமுமே ஒரு அரை மணி நேரம், ஒரு விஷயமே தொழுகையை பற்றியா, ஜகாத்தை பற்றியா, புறம் பேசுறதை பற்றியா, மதுவை பற்றியா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே அரை மணி நேரம் பேசினா 10 விஷயத்துக்கு எவ்வளோ நேரம்? அப்போ தான் நமக்கு முழுமையான அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்க முடியும். நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டோம். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது தான் நம் மீது கடமை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய இரவுல அல்லாஹ் ஆறுதலை கொடுத்தான், இந்த 50 தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற காட்சிகள், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒவ்வொரு வருடமுமே மிஅராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த ரஜபுடைய மாதம் இந்த இரவுல தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. 50 வக்து அல்லாஹ், அது 50 பேர், நான் 50 வக்தை கொடுத்துருந்தான்னு சொன்னா டெய்லியும் அந்த 50 வக்தினுடைய பெயரை மட்டும் சொல்லியே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டியிருப்போம். ஏன்னா 5 வக்தே நாம அவ்வளவு சீக்கிரம் தொழுகிறது இல்லை. ஆனா அன்னைக்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உங்க மக்கள் இவ்வளவுலாம் தொழுக மாட்டாங்க, போய் 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 கடைசி 5, அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க போங்க, போய் குறைச்சிட்டு வாங்க, இந்த 5லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் அதிகம், 5 வக்துங்கிறது ரொம்ப அதிகம், அதனால போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50ல இருந்து 45 அல்லாஹ் குறைச்சிட்டான். இன்னும் அடுத்தது போய் கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா வெக்கமா இருக்குது, இதையும் ஆனா ரசூல்லா போயிருந்தாங்கன்னா அல்லாஹ் அதையும் அந்த 5ஐயும் 2ஓ 3ஓ 4ஓ ஆக்கியிருப்பான். ஒரு வக்தோ அல்லது 2 வக்தோ குறைச்சு கொடுத்துருப்பான். ஆனா ரசூல்லா போயிருந்தாங்கன்னா, திரும்ப திரும்ப போனாங்கன்னா கூட தொழுகையே இல்லாம கூட அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். ஏன்னா ரசூல்லாவுக்கு என்ன ஆசையோ, ரசூல்லா எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் அல்லாஹ்வுடைய வேலை. இப்போ அது மாதிரி ரசூல்லாவுக்கு தோதுவாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களும் தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க. ரசூல்லாவுக்கும் மற்ற நபிமார்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, எல்லா நபிமார்களும் எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, வாங்கினாங்க. இன்னும் ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டு செஞ்சு கொடுத்தான். இதுதான் நபிமார்களுக்கும் ரசூலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம். அப்போ ரசூல்லா போயிருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே அல்லாஹ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அப்பவே இன்னைக்கு நம்மளை பத்தி கூட பக்கத்துல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை. என்னை பத்தி நீ சொல்லு, உன்னை பத்தி நான் என்ன சொல்றது, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் இல்லை. என்னைக்கோ பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நாமெல்லாம் வருவோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்பவே அவங்கெல்லாம் நீங்கெல்லாம் இப்படித்தான்ப்பா அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நாமெல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிறது. எனவே அதுல இருந்து நாம மீளணும் அப்படின்னா முக்கியமா தொழுகையுடைய விஷயம் மட்டும்தான்.
தொழுகையை மட்டும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த 10 விஷயத்தை சொல்லக்கூடிய இடத்துல முதல் விஷயம் தொழுகையை பேணாதவர்கள். தொழுகையை பேணாதவர்களுக்கு நடும் மண்டையில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அந்த கல்லை தூக்கி போட வேண்டியதுதான். எனவே அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்னா நம்ம துவா செய்யறோம், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ஹிதாயத் என எத்தனையோ முனாஃபிக்குகள், எத்தனையோ மார்க்கத்தை பற்றி புரியாதவர்களுக்கெல்லாம், நாயகத்தை குறித்து அவதூறாக பேசியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? முக்மீனாக கலிமா சொல்லி நம்ம முக்மீனா இருக்கிறோம் அப்படிங்கும் போது அல்லாஹ் நமக்கு அந்த உணர்வை, அந்த தொழுகணுங்கிற அந்த உணர்வை கொடுக்காம எல்லாம் போறது. அதனாலதான் நம்ம நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படின்னு நம்ம இடையில நம்ம சொல்லிக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னா நடு மண்டையில பெரிய கல்லை தூக்கி போட்டு அப்படியே நசுக்கி மறுபடியும் காலால வச்சு அப்படியே நசுக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் என்னென்ன நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நல்ல நடைமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதிக்குரிய வாழ்க்கையாக, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சலாமத்துக்குரிய வாழ்க்கையாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த புனிதமான மிஅராஜுடைய இந்த இரவை அல்லாஹ் நமக்கு எப்படி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்தானோ, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்து ஷபே பராத்துடைய அந்த புனிதமான அந்த இரவையும், அடுத்து வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய அந்த இரவையும் முழுமையாக அமல் செய்யக்கூடிய, ரமதானுடைய காலகட்டங்களில் நோய் நொடி இல்லாமல் முழுமையாக ஆரோக்கியத்தோடு, ஏன்னா நம்ம நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம நல்லா பேசுறோம், திடீர்னு போனா படுத்துக்கிறோம், நேத்து வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தோம், திடீர்னு தானா அதாவது கீழே விழுந்து அடிபட்டு ஏதாவது ஒன்று ஆனா பரவாயில்லை, அல்லது உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்து ஏதாவது ஒன்று ஆனா பரவாயில்லை, நல்லா நடமாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தாக்கா ஆபரேஷன் பண்ணணும், திடீர்னு பார்த்தா காலை எடுக்கணும், திடீர்னு கையை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லா இப்படி ஒரு நோய் எப்படி வருது அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியாத ஒரு காலகட்டம் இது. எனவே அப்படிப்பட்ட நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வரக்கூடிய ரமதானை முழுமையாக அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொழுகையாளிகளாக அந்த நல்ல நசீபை, இந்த உலகத்தில் சலாமத்துக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.